யூடியூபர் மற்றும் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுகளில் தாக்குதல் ஏற்பட்டது. இது வந்து ஆக்சுவலி எப்படி போனால் கூட இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து ஒரு விரும்பத்தகாத செயல்பாடுகள். இந்த தாக்குதல் எதனுடைய அடையாளம், இது காரணம் என்ன? தொழிலாளர்கள் மேலே பழிய போகிறதே மிகப்பெரிய தவறு. அங்கே வந்த கேங்கே ஒரிஜினலாக துப்புரவு தொழிலாளர்களா இல்லை வேற யாராவதா அப்படி ஈடுபட்டு இருந்தால் ஒருவேளை அவங்களை யாரோ தூண்டி யார் இது பின்னாடியில் இருக்க வாய்ப்பு இருக்கு? இது வந்து டைரெக்டாக திமுகவையும் அதுக்கப்புறம் டைரெக்டாக காவல்துறை. சவுக்கு சங்கருக்கு பல வகையில் பல எதிரிகள் இருக்கு. அது யார் வேணா இதை செஞ்சுருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். முதல் கட்டமாக எப்படி இருக்கீங்க? நல்லா அற்புதமாக இருக்கேன் சார். நீண்ட நாள் கழிச்சு ஒரு சந்திப்பு. கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு வந்து என்னென்னா, ரீசெண்டாக யூடியூபர் மற்றும் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுகளில் தாக்குதல் ஏற்பட்டது. அதை நோக்கி உங்களோட பார்வை என்ன சார்? இது வந்து ஆக்சுவலி எப்படி போனால் கூட இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து ஒரு விரும்பத்தகாத செயல்பாடுகள் தான். இது எப்படி நடந்ததுங்கிற இடத்துல நம்ம போக முடியல. பல முரண்பாடுகளை கடந்த ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு சரியான ஒரு இப்போ நாங்கள் பொதுவெளியில் பலருடைய கருத்துக்களை பார்த்துட்டே இருக்கிறோம், உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். பலர் வந்து பல தரமான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளங்கிற முறையில் நம்மளாம் பத்திரிகையாளங்கிற சொன்னால் முதல்ல ஒரு நியாயத்தை தான் அடிப்படையாக பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ சவுக்கு சங்கரை பற்றி பேசணுன்னா நமக்கும் பல முரண்பாடுகளான கருத்துக்கள் உண்டு. என்னை போல் பல பேருக்கு பல முரண்பாடுகளான கருத்துக்கள் உண்டு. அப்படி இருக்கிற அது வந்து அது இன்னொரு சப்ஜெக்ட் அது. ஆனால் ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன், ஒரு சாமானியன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விரும்பத்தகாத செயல் வந்து கண்டிக்கத்தக்கது தான். ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தாக்குதல் எதனுடைய அடையாளம், இது காரணம் என்ன? இது வந்து கண்டிப்பாக ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் மேலே பழிய போகிறதே மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக ஒரு துப்புரவு நம்மளும் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் கூட நிறைய நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நம்ம அவங்களோட சேர்ந்து செஞ்சுருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு தன்னிச்சையாக வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடை செய்வதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. இங்கே எங்கேயோ ஒரு தூண்டுதல் இருக்குதுங்கிறதுல நம்ம வந்து அதில் வந்து நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு என்னென்னா, இந்த செயல்பாடுகள் செஞ்சது துப்புரவு தொழிலாளர்களா என்பதே ஒரு ஐயப்பாடு தான். அங்கே வந்த கேங்கே ஒரிஜினலாக துப்புரவு தொழிலாளர்களா இல்லை வேறு யாராவதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்தளவு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வறுமையில் இருந்தாலும் சரி, ஆனால் பல விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட ஒரு பெரிய மெஜஸ்டிக்கான கேரக்டரை பார்த்துருக்கோம். அவங்க இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி ஈடுபட்டு இருந்தால் ஒருவேளை அவங்களை யாரோ தூண்டி அந்த மாதிரி செய்ய வச்சுருப்பாங்கங்கிறது தான் ஒரு விஷயம். தூண்டுதல் அப்படின்னு நீங்கள் சொன்னனால கேட்குறேன், யார் இது பின்னாடியில் இருக்க வாய்ப்பு இருக்குது? இது வந்து இப்போ சவுக்கு சங்கருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கிற தற்போதைய அரசு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி காவல்துறையும் சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்குதுங்கிறதும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம வந்து இப்போ சவுக்கு சங்கர் பாதிக்கப்பட்ட போது அவருடைய பதில் எப்படி இருக்குன்னா, டைரெக்டாக திமுகவையும் அதுக்கப்புறம் டைரெக்டாக காவல்துறையும் தான் அவர் சாடி சொல்கிறாரு. அது அவருடைய, ஏன்னா பாதிக்கப்பட்ட போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ அவருடைய பார்வையிலேருந்து அது சொல்லக்கூடியது அவருடைய உரிமைகள். ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக பார்க்கும்போது சவுக்கு சங்கருக்கு பல வகையில் பல எதிரிகள் இருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கருங்கிற ஒரு பர்சன் வந்து அவர் பல விஷயங்களை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, பல பேர்கிட்ட மோதி இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த பயன்பாடுகளை யார் வேணால் தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அரசோ இல்லை காவல்துறையோ அப்படி நம்ம டைரெக்டாக பழியை நம்ம சுமத்திட முடியாது. ஏன்னா நமக்கு அது தெரியாத போது நம்ம அப்படி டைரெக்டாக சுமத்த முடியாது. யார் வேணால் இதை செஞ்சுருக்கலாம். அதனால நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் சொல்கிறாருங்கிறதுனால நம்ம இவங்க தான் அப்படி நம்ம தன்னிச்சையாக கருத்து சொல்ல முடியல. பட் அவருடைய மேஜர் வந்து குற்றச்சாட்டு யார் மேலே இருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்களும், அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் அவர் மீது தான் ஒரு அடித்து சொல்கிறார், இவங்க தான் முக்கியமான காரணம், இவங்க தான் இதுக்கு பின்னணியில் இருக்காங்க. இல்லை சாமி, அதாவது ஒரு சமீபத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்களாகவே செல்வ பெருந்தகையில் பல இடங்களில் பல குற்றச்சாட்டுகள் வந்து பொது வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ சவுக்கு சங்கரும் சரி, சில வேறு யூடியூபர்ஸும் சரி, செல்வ பெருந்தகை மேலே சில குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் வராங்க.
பட் அதுக்கான செல்வ பெருந்த இப்போ இந்த சம்பவம் அவர் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அவர் எஃப்ஐஆர் போடுறதுனா கூட அவர் யாரை சொல்கிறாரோ அவங்கள தான் சந்தேக கண்ணோட பார்த்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்போது சவுக்கு சங்கர் வந்து காவல்துறையும் செல்வ பிறந்தையும் சொல்கிறாருங்கும் போது அது அவருடைய பார்வை. பட் நம்ம பத்திரிகையாளராக இருந்து ஒரு பொதுவெளி பார்வையில் பார்க்கும்போது நம்ம அப்படி ஒருத்தரை தனியாக டக்குன்னு உடனே சாடிட முடியாது. இருக்கலாம், மேபின்னு தான் சொல்லலாமே வெளியே இவர் தான் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் சொல்ல முடியாது. பட் அதிகப்படி சந்தேகங்கள் அவங்க மேலே வலுக்குதே வெளியே நம்ம வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இப்போது தற்போதைய நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இந்த விஷயத்தில் எந்த இடத்துலையும் பயம் இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா, ஒரு சவுக்கு சங்கரை பற்றி நம்ம பேசணும்னா, சவுக்கு சங்கர் வந்து பல முரண்பாடுகளுக்கு உட்பட்டவர், பேச்சு பொருளாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதும் தெரியும். அதே சமயம் இப்போ தற்போதைய நிலை எல்லாருக்கும் தெரியும், அவர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் தெரியும். பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஐ எதிர்த்து இருக்கிறாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, பெரிய பெரிய தொழிலதிபர்களை எதிர்த்து இருக்கிறாரு. இப்படி அவர் பலதரப்பட்ட முரண்பாடுகளுக்கு உட்பட்டவர். நம்ம ஒரு யதார்த்தமாக சொல்லப்போனால் அவர் ஒரு பொதுவெளியில் பேச்சு வழக்கில் அவர் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் விஷயத்தில் ஒரு யோக்கியம் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி போதைக்கு அடிக்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வாதங்களும் வந்து பொதுவெளியில் வருது. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எது எப்படி வேணால் இருக்கட்டும், அவர் அப்படியாப்பட்டவராக கூட இருந்துட்டு போட்டோம். அதை பற்றி நமக்கு அது வந்து போலீஸோடைய பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு மனிதன் தவறு செய்கிறாங்கன்னா போலீஸ் அவர் ஆராய்ந்து உங்களுக்கு விசாரணை செஞ்சு கைதி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு போகிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து ஏன் இதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு அருவருக்க தகுந்த ஒரு விஷயம். ஒரு வீட்டில் போய் ஒரு மலங்களையும் சாக்கடை தண்ணிகளையும் ஊற்றி அந்த வீட்டில் ஒரு முதியோர், ஒரு சீனியர் சிட்டிசன், அவங்களுடைய மனவேதனையை நம்ம ரொம்ப பார்க்கணும். அவங்க ஒரு தாய், எல்லாரும் ஒரு வயதான முதியோர் வீட்டில் ஒரு 20-30 பேர் சேர்ந்து பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசும்போது இதையெல்லாம் நம்ம பார்த்தா இது எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பேசணும். நம்ம சவுக்கு சங்கரை தள்ளிட்டு தான் பார்க்கணும். ஒரு மனிதனாக பாருங்கள், ஒரு சாமானிய மனிதனை பாருங்கள், அவனுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. ஒரு மனிதன் தவறு செஞ்சால் கூட, இன்றைக்கி எப்பேற்பட்ட ஒரு தவறு செஞ்சால் கூட அந்த சட்டத்தை மக்கள் நம்ம எடுத்துக்க முடியாது. நமக்கு கூட இருக்கும், நம்மளும் ஒரு சாமானியன் தான். ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா நானே என்னுடைய அந்த தவறுக்கு வந்து தீர்வை வந்து அங்கே கொடுத்துட முடியாது. அதுக்கு போலீஸ் இருக்காங்க, கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் மட்டும்தான் அதற்கான ஒரு தீர்வை வெளியே ஒரு தனி மனிதனோ ஒரு குரூப்போ வந்து இதை தீர்வை எடுத்துட முடியாது. அப்படிப்பட்ட தீர்வு மாதிரி இதை எடுக்கும் போது இதை யாரும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. காரணம், இந்த புதுவெளியில் பல யூடியூபர்ஸ் நமக்கு வந்து இன்றைக்கி நம்ம திரும்ப சொல்கிறோம், இந்த பத்திரிகையாளருங்கிற போர்வையில் இருக்கிற அயோக்கிய பயல்கள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க யூடியூப்னு நடத்திக்கிட்டு. இவனுங்களை வந்து நம்ம செருப்பகல்லி கூட அடிக்கலாம், தப்பே கிடையாது. இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு சம்பவம் சவுக்கு சங்கரை திட்டிக்கோ, நீ எப்படி வேணால் திட்டிக்கோ, எவ்வளோ கேவலமானா திட்டிக்கோ, நான் கூட திட்ட தயார் தான் அவர் எதனா செஞ்சேன். ஆனால் இந்த செயல்பாடுகளுக்கு சரிதான், சவுக்கு சங்கருக்கு வேணும் இது அப்படின்னா அது வந்து சவுக்கு சங்கருக்கு நடக்கல, அவங்க தாயாருக்கு நடந்திருக்கு. இது கண்டிக்க தகுந்த விஷயம். இது ஒரு தவறான ஜனநாயகத்தினுடைய நசுக்கக்கூடிய செயல். இந்த மாதிரி செயலை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய எந்த பத்திரிகையாளனாக இருந்தாலும் எந்த யூடியூபராக இருந்தாலும் அவன் வந்து கண்டிப்பாக அவனை கண்டிக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நானுமே பார்த்தேன், நிறைய யூடியூபர்ஸ் இப்போ இது ஒரு பேசும் பொருளானதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் கஞ்சா அடித்தார், சவுக்கு சங்கர் அப்படி இப்படி நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தார். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அது சரியா இந்த தருணத்தில் அவங்க இப்படி பேசுகிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அவர் அயோக்கிய பையனாக கூட இருக்கட்டும், நீ அதை வந்து நீ உனக்கு அப்படி தனிப்பட்ட கால் புணுச்சுன்னா நீ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது சட்டப்படி தான் நீ மூவ் பண்ணணும். நீ பொது வழியில் வந்து அவருடைய பர்சனல் கேரக்டர் ஆட்டிடியூடை வந்து நீ முன்னிலைப்படுத்தி அவங்க வீட்டுக்கு ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தை இதையும் கோர்வைப்படுத்துறதோ நியாயப்படுத்துறதோ எந்த அளவுக்கு ஒரு அருவருப்பான விஷயம். உன்னுடைய கீழ்த்தரமான மைண்டை நீ அங்கே காமிக்கிற, உன்னுடைய ரொம்ப கீழ்த்தரமான உன்னுடைய எண்ணங்களை தான் நீ வந்து பொது வெளியிலே பிரதிபலிக்கிறாங்கிறதா நம்ம இங்கே பார்க்குறோம். அது வந்து நியாயமும் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே மாறும், உலகத்தில் எல்லா ஆட்சிகள் மாறும், ஆஃபீஸர் மாறுவாங்க, எல்லாம் மாறும். நாளைக்கு இன்னைக்கு
கீழே இருக்கணும், நாளைக்கு மேலே வருவான். நம்ம வந்து ஒரு பத்திரிக்கையாளனா நீ பொது வழியான பொது பார்வை இருக்கணும். ஒரு நியாயம்னா நியாயம்னு சொல்ல பழகணும், தப்புனா தப்பு ரைட்டை பிரித்து சொல்ல பழகணும். அதுதான் சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான விஷயமே தவிர, ஒரு இடத்துல ஒரு இழி செயல் நடக்குதுன்னா அதை வந்து நீ கேலி கிண்டல் பண்ணி அதை நியாயப்படுத்தி பேசுறது மிகப்பெரிய அயோக்கியத்தனங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போ சவுக்கு சங்கர் இன்னொரு விஷயம் சொன்னாப்புல, இது என்னன்னா ஒரு காலை வந்து இது வந்து இந்த கூட்டம் வந்து ஊர்வலமாக வந்து 9 மணிலேருந்து ஒரு 12:30 வரைக்கும் வந்து அந்த இடத்துல சம்பவ இடத்துல இருந்திருக்காங்கன்று சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது அப்படி பார்த்தாலுமே குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 மணி நேரம் காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க? கண்டிப்பாக இது காவல்துறை வந்து உண்மையிலேயே உளவு பிரிவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் காவல்துறை வந்து கண்டிப்பாக நினச்சிருந்தா கட்டுப்படுத்தி. ஏன்னா காவல்துறையினுடைய வேலையே அதுதானே. காவல்துறைங்கிறதுக்கு என்ன வேலைங்க? காவல்துறை மக்களை பாதுகாக்க வேண்டியதாங்க காவல்துறையினுடைய பணி. அதிகப்படி உச்சபட்ட பணி காவல்துறைக்கு என்ன? மக்களை பாதுகாக்கிறது. ஒரு சம்பவத்தை நடந்து முடிஞ்சிட்ட பிறகு காவல்துறைக்கு அங்கே வேலை கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறது தான் காவல்துறையுடைய பணி. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தில் நமக்கு காவல்துறையின் மேலேயும் வருத்தம் உண்டு. கண்டிப்பாக வருத்தம் இல்லை நல்லா சொல்ல முடியாது. கண்டிப்பாக வருத்தம் உண்டு. அது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த ஜுடிஸ்டிக்கில் இருக்கக்கூடிய காவல்துறை யார் அது இன்சார்ஜோ அவங்க மேலே கண்டிப்பாக துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஸோ கடைசியாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல வருவது என்ன சார்? மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒரு நசுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான முறையில் நசுக்க பழகுமே ஒழிய ஒரு வேறு வகையில் நசுக்கிறதுக்கு வந்து அரசு சிந்திக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம். பட் இந்த விஷயத்தில் வந்து நம்ம அந்த குற்றச்சாட்டை உடனே சொல்ல முடியல. அதே மாதிரி நம்ம இப்போ மக்களை பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்லலை. இங்கே பத்திரிகையாளர்களை பற்றியும் இந்த நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பட் இந்த மாதிரி முரண்பாடான கருத்துக்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுக்காதீங்க, மக்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க. யாராவது இந்த மாதிரி, ஏன்னா நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டில் நடக்கிறது நம்ம வீட்டுக்கும் நடக்கும். என்ன சொல்லுங்க, சட்டத்தை மீறி எங்கே செயல்பட்டாலும் அது நமக்கே வரும். அதனால அதை வந்து நம்ம என்றைக்குமே என்கரேஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வியூ பார்க்குறீங்க, பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பல யூடியூபர்ஸை நீங்கள் வந்து ஒரு ஃபாலோயராக இருக்கிறீங்க அப்படின்னா முரண்பாடான கருத்துக்கள் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல உங்கள் பதிவுகள் இருக்கணுங்கிறதா மக்களுக்கு நம்ம வேண்டுகோள் சொல்லியிருக்கேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.